திருமணமான பெண்கள் மெட்டி அணிவது ஏன் அப்படிங்கிறதே நம்ம ஒரு ரெண்டு விதமாக பிரித்து பார்க்கலாம். அந்த விரலிலே தான் பெண்களுடைய அந்த கர்ப்பப்பையினுடைய நரம்புகள் முடிவடைகின்றன. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருமணமான பெண்கள் மெட்டி அணிவது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கார். திருமணமான பெண்கள் மெட்டி அணிவது ஏன் அப்படிங்கிறதே நம்ம ஒரு ரெண்டு விதமாக பிரித்து பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்லுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அறிவியல் ரீதியாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த பெண்களினுடைய வலது கால் கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இரண்டாவது விரலில் தான் மெட்டி அணிவார்கள். அந்த விரலிலே தான் பெண்களுடைய அந்த கர்ப்பப்பையினுடைய நரம்புகள் முடிவடைகின்றன. அந்த இடத்திலே ஒரு அழுத்தம் என்று இருக்கும் பொழுது அவர்களுடைய கர்ப்பப்பையானது சீராக செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு அறிவியல் உண்மையை சொல்லி இருப்பார்கள். அந்த இடத்திலே ஒரு அழுத்தம் என்பதை கொடுக்கும் பொழுது, அதுவும் வெள்ளி போன்ற உலோகத்தினுடைய ஒரு அழுத்தமானது அந்த இடத்திலே கிடைக்கும் பொழுது அவர்களுடைய உடல் ஆரோக்கியமானது மேம்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும், அதே மாதிரி அந்த கர்ப்பம் தரிக்கின்ற காலத்திலே அந்த வாந்தி மயக்கம்லாம் வருது இல்லையா, இந்த வாந்தி மயக்கத்தையும் இது கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு உண்மையும் சொல்லி இருப்பார்கள். நல்ல பெருசாக மெட்டி அணிந்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது நல்ல கெட்டியாக ஸ்ட்ராங்காக அணிஞ்சின்றிருப்பா, அந்த மெட்டியினுடைய அழுத்தமானது அவருடைய காலிலே தெரியும். நடக்கும் பொழுது அதனுடைய அழுத்தமானது தெரியுமா, அந்த அழுத்தம் கிடைக்க கிடைக்க இவர்களுக்கு அந்த பேறு காலத்திலே அந்த வாந்தி மயக்கம் போன்றது தடுக்கப்படுகிறது. இதுபோக அந்த மாதாந்திரம் வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாத விலக்கு என்பது அதனுடைய சுழற்சி என்பதும் அது சீராகவே அமைகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பா. அது கூட எப்படின்னு சொன்னால், அந்த பேறு காலம், அதாவது திருமணமான பெண்கள் தான் கர்ப்பம் தரிப்பார்கள் அல்லவா, ஏன்னா மாத விலக்கு அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அவங்க அந்த ஏஜ் அட்டன் பண்ணும்போதே வந்துடுறது. அப்போ அந்த கன்னியா பெண்கள், அதாவது திருமணம் ஆவதற்கு முன்னதாகவே மெட்டி அணிந்து கொள்ளலாமாங்கிற ஒரு கேள்வியை இந்த இடத்துல போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அந்த கர்ப்ப காலத்தில் இருந்து, அதாவது இந்த திருமணமான பெண்கள் அந்த கர்ப்பம் தரிப்பது அப்படிங்கிறதே கொஞ்சம், அதாவது அது இயற்கையினுடைய ஆண்டவனினுடைய ஒரு அருள் பிரசாதமாகவே பார்க்கப்படுகிறது. இவர்களுடைய உடலானது முழுமையான ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த கர்ப்பம் தரித்தலாகட்டும், அந்த பிரசவங்களாகட்டும், இது அத்தனையுமே சீராக அமையும். அதுபோக பிரசவித்த பெண்கள் அப்படின்னு வரும்பொழுது கூட அவருடைய உடலிலே எவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கிறது அந்த பெண்களுக்குத்தான் தெரியும். அதை அனுபவித்து பார்க்கக்கூடிய அந்த பெண்களுக்குத்தான் தெரியும். அந்த சிக்கல்களில் இருந்தும் அவருடைய உடல் ஆரோக்கியத்தை இந்த மெட்டி அணிதல், அதுவும் நல்ல கெட்டியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுவும் நல்ல ஒரு கெட்டிமான, அதாவது சும்மா மேலோட்டமாக ஒரு வளையம் மாதிரி இருக்காம நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டியாக அணிய வேண்டும் சொல்கிறார். அந்த புள்ளியினுடைய அழுத்தம், அந்த அழுந்த அந்த நரம்புகளானது தூண்டப்பட்டு அவர்களுடைய இரத்த ஓட்டம் என்பது சீரடைகிறது. அதன் மூலமாக அவர்களுடைய ஆரோக்கியம் காக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கார். இது சம்பிரதாயமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால், பெண்கள் மட்டுமல்ல ஆண்கள் தான் முதலிலே மெட்டி அணிகின்ற பழக்கத்தை கொண்டு வந்தார்கள் சொல்கிறார். இந்த மிஞ்சி அப்படிங்கிற பேரில் சொல்லுவா. இன்றைக்கும் கூட அந்த திருமணத்திலே ஆண்களுக்கு மிஞ்சி அணிவிக்கின்ற ஒரு சம்பிரதாயமானது கடைபிடிக்கப்பட்டு தான் வருகிறது. ஆனால் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம், இந்த முகூர்த்தம் முடிஞ்ச கையோட இந்த ஆண்கள் அந்த மிஞ்சியை கழட்டி விடுகிறார்கள். இது எதுக்காக ஆண்களுக்கும் அந்த மிஞ்சியை அணிவித்தார்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணானவள் நடந்து செல்லும் பொழுது எதிரே ஒரு ஆண்மகன் வரும் பொழுது அவனுடைய காலிலே அந்த மிஞ்சியை பார்த்து விட்டால் இவன் திருமணமானவன், இவனை நாம் சகோதரனாக நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவாளாம். அதே மாதிரி ஒரு ஆணாவனன் அப்படி தலை நிமிர்ந்து நடந்து வரும் பொழுது அந்த பெண்ணினுடைய உச்சி வகிட்டிலே இருக்கக்கூடிய அந்த பொட்டினை பார்த்தும், அதே மாதிரி அந்த பெண்களினுடைய கழுத்திலே தொங்கக்கூடிய அந்த திருமாங்கல்ய சரட்டினை பார்த்தும் இவள் திருமணமானவள், இவளை நான் சகோதரியாகத்தான் பாவிக்க வேண்டும் நினைச்சிட்டு அவனும் வணக்கம் சொல்லிட்டு போயிடுவானாம். அதற்காகத்தான் இந்த சம்பிரதாயமானது கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். ஆனால் காலப்போக்கிலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிஞ்சி அணிகின்ற பழக்கமானது இந்த ஆண்களிடத்திலிருந்து அது காணாமல் போய்விட்டது. ஆனால் இன்றைக்கும் அந்த சம்பிரதாயத்தை மட்டும் வச்சுட்டு இருக்கா. அதாவது அதை ஏதோ ஒரு பூஜை சம்பிரதாயம் போல இருக்கு, விவாகத்திலே வரக்கூடிய ஒரு சம்பிரதாயங்கிற மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் அது முழுக்க முழுக்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா இது பெண்களுக்கானது, இது ஆண்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மெட்டி ஒலி, அதாவது அந்த அம்மியை மிதித்து அருந்ததி பார்த்து மெட்டி போட வேண்டும், அதுவும் யாருக்கு, இந்த பெண்ணிற்குத்தான் போட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க இது பெண்களின் மீதே திணிக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய, அதாவது திருமணமான பெண்கள் மெட்டியை கழட்டவே கூடாது. எந்த காலத்திலேயுமே இல்லை எனக்கு விரல் வலிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அதை கழட்டவே கூடாது. எப்படி திருமாங்கல்யம் என்கின்ற ஒரு விஷயத்திற்கு முக்கியத்துவம் தருகின்றோமோ, உச்சி வகிட்டிலே பொட்டு வைக்க வேண்டும் என்பதற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தருகின்றோமோ அதே அளவிற்கு இந்த மெட்டி அணிவதற்கும் அந்த முக்கியத்துவத்தை தர வேண்டும். இந்த மெட்டி அணிதல் என்பது முழுக்க முழுக்க பெண்களினுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. இதனை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.